படம் ஃபீல் குட் மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். அந்த மாதிரி கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. அதாவது மோகன்லால் பையனும் வினீத் ஸ்ரீனிவாசனோட தம்பியும் தான் மெயின் ரோலு. நிவின் போலி சூப்பராக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஹிருதயம் கம்பேர் பண்ணுவோம், இது வேற ஜோனர் பஸ். இது ஃபுல் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மியூசிக் டைரக்டரும் எப்படி சர்வே ஆகுறாங்க, அவங்க எப்படி சக்ஸஸ் ஆகுறாங்கன்றது தான் கதை. வினீத் நல்லா பண்ணி, அதான் போர் அடிக்காது உங்களுக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காப்புல. அவர் கேமியா கலக்கியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேச்சுரலாக, அது வினீத் இவ்வளோ நாள் எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க என்னோட 6 படம் ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லியே அதை காமெடியாக வச்சிருக்காப்புல. ரொம்ப நல்ல மூவி, கிரேட் ஸ்டோரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ் ஆஃப் வினீத் ஸ்ரீனிவாசன். ஆல் தி ஆக்டர்ஸ் were good. Pranav was also good. ஓகே ப்ரோ, பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. நிவின் பாலி ரோல் சூப்பராக இருந்தது. காமெடிஸ் இருக்குது லாஸ்ட்டில், நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஆக்டிங் சூப்பராக இருந்தது ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அது நிறையா தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி தான் கதை. நிறைய ரெஃபரன்ஸஸ் வச்சு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அந்த டைமோட அந்த ஃப்ரேம்ஸு, ட்ரெஸ்ஸிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இருந்தது ப்ரோ. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. செம ப்ரோ. அவர் படத்துலேயே ஒரு முக்கியமான ஒரு ரோல் மாதிரி நல்லா பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு அவருக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களானாலும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனால் பெரிய வயசாகிடுச்சுன்னு சொல்லி தூக்கி அடிக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை. அவங்ககிட்டயும் டேலண்ட் இருக்குது, நல்ல இதுவாக காட்டும். எம்ஜிஆரை பற்றி படம் அந்த காலத்தில் கோடம்பாக்கம் எப்படி இருந்தது, கோடம்பாக்கத்தில் இந்த மாதிரி தான் நான் இந்த ரூம்லையாவது உட்காந்து உழைச்சி அதுலேருந்து தப்பிச்சுட்டு வர்றவன் இருப்பான். ஆனால் இவங்க தப்பிக்க வேணால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வாழலாம். இதுதான் பிக்சரில் வாழணும்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா இருக்கணும். இதில் லவ் சப்ஜெக்டே இல்லை, வெறும் வயசானவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இருக்கிற ஆக்டர்ஸ் 2 பேரும் சின்னவங்க. ஒன்று மோகன்லால் பையன், இன்னொரு. ஆனால் அவங்க வயசாகிட்டும் அதே டெம்போடு இருக்காங்கன்னு காட்டுறாங்க. வயசாகிடுச்சின்னு சொல்லி தூக்கி அடிக்காதீங்க. அது ஒரு காமெடி தான் பக்கா, வேறு எதுவும் இல்லை. அவரை வச்சு ஒரு காமெடி. ஆமாம், தாராளமாக வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக 1980s நடக்கிற ஸ்டோரி வந்து, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நியூ ஜென்ரேஷன் ஸ்டோரி. அது ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்டில் இருக்கிறவருக்கு ரிலேட் பண்ணலாம். இந்த மூவி வந்து எப்படி சக்ஸஸ் ஆகுது, எப்படி அந்த மாதிரியெல்லாம் டேரக்டர்ஸோட எஃபர்ட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற அதுதான் காமிக்குது. ஹிருதயம் ஆமாம். ஒன்றும் ஹிருதயம் வந்து இது ஒரு ஃபீல் குட் மூவி. இதுவும் ஃபீல் குட் மூவி தான், ஆனால் இது ஃப்ரெண்ட்ஷிப் மூவி. அது வந்து ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவி. இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் குட் மூவின்னு சொல்லலாம். கல்யாணி அது அந்த காம்போ வந்து எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகுது. ஹிருதயத்திலும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது, இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது. அது ஹிட் காம்பினேஷன் தான். தமிழ் மூவிஸ்னால் அவங்க வந்து சினிமாவில் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து சென்னைக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஓல்டு மூவிஸ் டேரக்டர்ஸ் கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்க போகிறது அதெல்லாமே வந்து அதுதான் ஆக்சுவலி தமிழ் ஆடியன்ஸ்க்கும் ரிலேட் பண்ணலாம். அது கூட வந்து நிவின் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு காமெடி வந்து என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு மூவி. அது வரைக்கும் இமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் நிவின் வந்ததுக்கப்புறம் நிறைய காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆமாம், அது கூட ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ தமிழ் ஆடியன்ஸ்க்கும் மலையாளம் ஆடியன்ஸ்க்கும் வந்து ஈக்குவலாக வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் இந்த மூவி. என்னென்னா இந்த கதை நடக்கிறது எல்லாமே சென்னையில் தான், அதனால ஓல்டு சென்னையில் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ரீச் ஆகும். என்னென்னா ஃபிலிம் சம்மந்தப்பட்டதுன்னு இல்லை, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவி. ஃப்ரெண்ட்ஷிப் டீப்பாக இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து அதுதான் இந்த മൂവി പറ്റി. വിനീത് ശ്രീനിവാസൻ എന്നോട് ഹൃദയം കഴിഞ്ഞ് നെക്സ്റ്റ് പടമായതുകൊണ്ട് വന്നതാ. ബട്ട് അത്ര എക്സ്പെക്റ്റ് ചെയ്തതിൻ്റെ അത്ര ഇല്ലായിരുന്നു. ബട്ട് മ്യൂസിക് വൈസ് ഒരു വട്ടം കാണാൻ കൊള്ളാം. மியூசிக் வைஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. அதே காம்பவுண்டர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா எப்படி மேம்? சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சானா ஒரு வாட்டி பார்க்கலாம். ஹிருதயம் அளவுக்கு வரல. பிரணவோட ஆக்டிங்லாம் எப்படி மேடம்? சூப்பராக இருக்கு மேடம். கல்யாணி பிரியதர்ஷன் ஆக்டிங் அவ்வளோ ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிலிமில், ஆனாலும் நல்லா இருக்கு. நிவினோட கேமியோ எப்படி மேடம் வந்துருக்கு? ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் தான் காமெடி இருக்குது அப்படின்னாங்க. ஆமாம், எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவரோட கேமியோ? ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. வினீத் பாலியோட என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. ஹிருதயம் படம் பார்த்துட்டு இது காமெடி, அதாவது ஒரு லவ் சப்ஜெக்ட்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இது வந்து ஃபிலிம் சம்மந்தமான சப்ஜெக்ட். இல்லை நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, சூப்பராக இருக்குது. சூப்பர் ஹிட். அதே காம்போவை திருப்பி பார்க்குறது எப்படி மேடம் இருக்குது?
அது ஒரு தர இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தேங்க்யூ. எப்படி நிவின் பாலியோட கேமியா எந்த அளவுக்கு மேடம் இருக்கு? ஃபுல் லென்த்தா வராரா இல்ல கொஞ்சம் தானே? வரும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்லேருந்து தான் நிவின் வருது, ஆனால் நல்லா இருந்துச்சு. பிரணவ் ஆக்டிங் மேடம் பிரணவ் சூப்பராக இருந்துச்சு. கல்யாணி பிரியதர்ஷன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக்ல எப்படி மேடம்? மியூசிக் செம்மையாக இருக்குது. ஓகே மேம். இந்த படம் வந்து டைரக்ட் மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமுல் மாதிரி தமிழுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா இந்த படம்? வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. இது ஹீரோன்னு அப்படி இல்லை, அதை ஃப்ரெண்ட்ஷிப் படம் 2 பேரும் எல்லாம் ஈவனாக தான் கொண்டு போயிருக்காங்க. பிரியதர்ஷன் ஆக்டிங் எல்லாம் அவங்களாம் அந்தளவுக்கு இல்லை, மீன்ஸ் அந்த டைம் டென்யூர் கம்மி தான் அந்த மூவியில். அதனால் ஓகே, ஹிருதயம் படத்தை கம்பேர் பண்ணாமல் இந்த படம் எப்படி கம்பேரிசனே பண்ணாதீங்க, ஃப்ரீயாக வந்து பாருங்கள்.